விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாக்கம் அருகே இன்று காலை பள்ளி வேனில் இருந்த தீயணைப்பு கருவி திடீரென வெடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் மாணவர்கள் காயமின்றி தப்பினாலும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியம் பெரும்பாக்கம் பகுதியில் தனியார் மெட்ரிக் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இன்று காலை வழக்கம் போல் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி வேன் பெரும்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. வேன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கடந்தபோது பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தீயணைப்பு சாதன கருவி எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. வெடிப்பின் தாக்கத்தால் தீயணைப்பு கருவிக்குள் இருந்த ரசாயன பொடி மற்றும் துகள்கள் வேன் முழுவதும் பரவின. வேனில் இருந்த மாணவ மாணவிகளின் மீதும் இந்த ரசாயனம் படிந்ததால் பயத்தில் மாணவர்கள் அலறியடித்து அழுதனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக வேனில் இருந்த மாணவர்களை பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்தில் மாணவர்களுக்கு உடல் ரீதியாக பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் ரசாயன துகள்கள் பட்டதாலும் பயத்தின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட 6 மாணவர்கள் அருகிலுள்ள தோகைப்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்த தகவல் அறிந்த காணை காவல்துறையினர் விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். காலாவதியான கருவி பயன்படுத்தப்பட்டதா அல்லது வெப்பம் காரணமாக வெடித்ததா என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது.